பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்ல போறோம். தேவன் தாமே இந்த நாள் வார்த்தையினாலும் நம்மோடு கூட பேசி நம்மை வழிநடத்துவாராக. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் வாசிக்க போறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசினபின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை விடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்கிற கருத்து எப்படி இருக்கட்டும், என்னை குறித்து நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் யோபுவை கவனிச்சு பாருங்க, அவருடைய பேச்சில் ஒரு நிதானம் இருக்கிறது. நிதானம் என்றால் என்னை குறித்து தெளிவாக புரிந்து கொண்டு பேசுகிறார். நான் இதை ஏன் செய்கிறேன், எப்படி செய்கிறேன், இந்த விதமான. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற பிரச்சனை அதுதான். தேவனை குறித்த சரியான நிதானிப்பு நமக்கு கிடையாது. ஏன் இப்படி நடக்கிறது என்பதை ஒருவன் நிதானித்து அறிந்து கொண்டால், தேவனை பற்றி நிதானித்திருந்தால், தனக்கு வருகிறதை குறித்து அவன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருப்பான். எந்த நெருக்கம் ஏற்பட்டாலும், எந்த சோதனை ஏற்பட்டாலும் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். இதை ஏன் கர்த்தர் செய்கிறார் என்று எனக்கு தெரிந்தால், எனக்கு தெரியாத பொழுதுதான் எனக்கு துக்கமும் கவலையும் வேதனையும் வருகிறது. நிறைய பேர் புலம்பி அழுகிறீர்கள். யோபு போல நிதானமாய் தேவனை குறித்து பேசவில்லை என்கிறதுக்கு மிக முக்கியமான சில உதாரணங்கள் இருக்குது. நான் ஒன்று மாத்திரம் இதில் இந்த பகுதிக்காக மாத்திரம் ஒன்று காட்டி கொண்டு போகலாம். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த வார்த்தை தான் அங்கே முற்றுப்புள்ளியா கடைசியா வந்து நிற்கும். நிதானமாய் பேசினான். அவள் சொன்ன உடனே என்ன இப்படி தொடர்ந்து ஒரே வேதனை, ஒரே துன்பம், ஒரே காசம், இதுக்கு நீ தேவனை தூசித்து ஜீவனை விடலாமே என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை பைத்தியக்காரி பேசுறது போல் பேசுகிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தன் உதட்டினால் பாவம் அல்லது தன் வாயினால் தேவனை பொல்லாப்பு சொல்லவில்லை. தேவனுக்கு விரோதமான வார்த்தையை பேசவில்லை. தேவன் செய்து கொண்ட காரியத்தை நிதானித்தான். அதை நிதானித்து இது இதற்காகவே தேவன் செய்தார் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம், உபத்திரவங்கள் எல்லாத்திலையும் நிறைய பேர் இன்றைக்கு நிறைய பேர் விமர்சிக்கிறது எப்படி தெரியுமா? நாங்கள் நல்லா தானே ஜெபிச்சோம், ஆனால் தேவன் செய்யலை. நாங்கள் நல்லா தானே விசுவாசித்தோம், கடைசி வரைக்கும் விசுவாசித்திருந்தோமே, தேவன் நன்மை செய்யவில்லை. இதெல்லாம் உங்கள் வாயினாலே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அறியாமல் இருக்கிறோம். கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது, உபத்திரவங்கள் ஏற்படுற பொழுது நானும் சரி நீயும் சரி பல தடவைகளை இந்த வாயினாலே விடுகிற தவறு முக்கிய காரணம் அவரை குறித்து நாங்கள் நிதானிக்கவில்லை. அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்கிற அறிவு நமக்குள்ளே காணப்படாதது மிக மிக முக்கியமான காரியம். ஆனபடினால் முதலாவது நமக்கு ஏற்படுகிற எல்லா காரியத்தை குறித்தும் நாங்கள் விமர்சிக்கிற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விமர்சிக்கிற பொழுது தேவனை பற்றியே விமர்சிக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. அதாவது நான் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவோ தூற்றப்படவோ காரணமாக இருக்கும். ஆனபடினால்தான் மிக கவனமாக பேச வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற காரியங்களுக்கு சாட்சி சொன்னாலும் சரி, வேறொரு நெருக்கத்திலே நீங்க புலம்பி அழுகிற பொழுதும் சரி, அதுல தேவனை குறித்ததான ஒரு சாட்சி இருக்கிறது என்பதை மறக்காதீர்கள். எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி நான் அழுகிற பொழுது தேவனை குறித்து நான் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன். எப்படின்னு சொன்னால், தேவனை நான் தேடுகிறேன், ஆனால் எனக்கு தொடர்ந்தும் கஷ்டம் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு ஆளை தேடலாமா தேடக்கூடாதுன்னு யோசிங்கன்ற மாதிரி மற்றவர்களுக்கு நீங்க ஒரு அறிவித்தல் கொடுக்கிறீர்கள். உங்களை அறியாமல் உங்கள் கண்ணீர் அப்படித்தான் சொல்லுகிறது அவனுக்கு. அதனால தான் அடிக்கடி உங்கள் கண்ணீர்களும் கவலைகளும் தேவனிடத்திலே பார்த்து தான் கேட்க வேண்டும் ஒழிய மற்ற இடத்திலே முறையிடுகிற பொழுது, மற்றவரிடத்திலே உன் கவலைகளை சொல்லுகிற பொழுது தேவனை குறை கூறி கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஆசீர்வாதத்தை இழந்து போனார். இங்க தேவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இவங்க உட்கார்ந்து இருந்தோம். இவங்க நினைச்சாங்க
தேவனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம், ஆனபடினால எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜோபுன்ற முகத்தை பார்க்காட்டிங்க நீங்கள் செத்தீங்க. அதாவது ஜோபுன்ற முகத்தை பார்க்கையில் உங்களை வேற மாதிரி நடத்தியிருப்பேன். ஜோபுக்காக தான் உங்களை விட்டு வச்சுக்கிறேன்னு சொன்னால், அங்கே கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு இருந்தவனுக்கு ஆலோசனை கொடுக்க போனவர்கள் நிதானமாக பேசல. இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டிங்கெல்லாம் போவாங்க பாருங்க, இந்த ஆஸ்பத்திரி வழியை விசிட்டிங் போயிட்டு நிதானம் தவறி தான் பேசுவாங்க நிறைய பேர். எப்படின்னா முன்னால் இருக்கணும் குற்றப்படுத்தி கொண்டு, எதுக்கும் சிஸ்டர் கொஞ்சம் உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி பாருங்க, அது என்னக்கு நடந்தது தெரியாது இவர் சொல்லி கொண்டிருப்பார். நான் கத்தர் நல்லவரே, உங்களை நீங்கள் கத்தருக்கு ஒன்றும் சேட்டியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரின் வியாதிக்காரனுக்கு பார்த்து உனக்கு ஏன் இந்த வியாதின்னா உன்னால் முடியுமா சொல்கிறதுக்கு முடிஞ்சா சொல்லு. உனக்கு அந்த வரம் இருக்குதா, உனக்கு இன்ன காரணம் தான் சொல்லு. சும்மா கற்பனை பண்ணி கொண்டு நீ சுகமாக இருக்கிறபடியினால் நீ பரிசுத்தவான் என்று எண்ணாதே. ஒருவேளை உன்னை திருத்தேலான்னு நினைச்ச ஆண்டவர் கைவிட்டிருக்கலாம். எந்த அடி அடித்தாலும் சிலர் திருந்தான்னு தெரியும். அதுக்கு அப்படிப்பட்ட ஆக்களை ஆண்டவர் தொடுறது இல்லை. அதுதான் வேதம் சொல்லி கொழுக்க வச்சு அடிக்கிறது. கடைசி ஒரு அடி இருக்கு, ஒரே அடி. அப்போ இப்போ விழுகிற சிக்ஷைகளை குறித்து முறுமுறுக்காமல் தேவன் ஏனதை செய்தார், அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் தெரியுமா. ஒரு சாதாரணமாக ஒருவர் பலவீனப்பட்டோ அல்லது வியாதிப்பட்டோ இருக்கிற பொழுது உனக்கு இரக்கம் வருகிறது, நீ இரக்கப்பட்டு பேசுகிறாய், அவரை பார்க்க எனக்கு கவலையாக இருக்கின்றான். இவ்வளவு பொல்லாத இருதயம் உள்ள எனக்கே இரக்கம் இருக்கும் என்றால் மிகுந்த இரக்கமுள்ள தேவன் எவ்வளவாய் அவன் மேல இரக்கமாயிருப்பார். அப்படி இருக்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து நீயும் நானும் விமர்சிக்க கூடாது. உங்க வாய்களை குறித்து கவனமாயிருங்க. தேவனை குறித்து அந்த வாய் பேசுகிறது என்பதை மறக்காதீங்க. கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் நாங்கள் எங்கள் வயிற்றறிச்சலிலே எங்கள் வலியிலே பேசுகிறோம் என்று நீங்கள் சொன்னாலும் நீங்கள் பேசுகிறது தேவனை குறித்து தான். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நெருக்கங்கள், சூழல்கள், ஏற்பட்ட காரியங்களை நிதானித்து பார்த்து அவர் எவ்வளவு நல்லவர், என் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடிக்கு இப்பொழுது பூமியிலே சில சிற்றைகளை அனுமதித்திருக்கிறார், அவர் மிகவும் நல்லவர். அதை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். நிரந்தரமான ஆசீர்வாதமா அற்ப ஆசீர்வாதமானதை யோசிச்சு பார்க்க. அதை யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிடும். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் தேவனை குறித்து என்ன அறிவு இருக்கு என்பது மிக முக்கியம். தேவனை குறித்து அறிவு மிக முக்கியம். அப்ப என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லையா, தயவு செய்து ஒவ்வொருவரும் தேவனை குறித்து கொஞ்சம் நிதானிச்சு வச்சிருங்க. அவரை பற்றி இவர் ஏன், தேவன் ஏன் இதை செய்கிறார், அவருடைய நோக்கம் என்ன, என்னுடைய எண்ணங்கள் என்ன, அதையெல்லாம் அறிகிற அறிவு வேணும். யாராவது ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்த உடனே நீங்க விமர்சிக்கிறீங்க, அது அவரை குறித்து நிதானிச்சு சொல்றீங்க, அவர் இதுக்கு தான் இப்படி சொல்லிட்டு போறார், அதுக்கு தான். ஏடா மனுஷாவியல் மனுஷனை அறிஞ்சு கொள்ளும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறபடினால் எல்லாவற்றை நாங்களும் நிதானித்து அறிவோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் தான் அவைகளை நிதானிக்க முடியும். ஆவிக்குரிய வழியில, ஆவிக்குரிய யோசனையில, ஆவிக்குரியவனால. மாம்சத்துக்குரியவனால ஆவிக்குரியவைகளை யோசிக்க முடியாது. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், அதை நிதானிக்கக்கூடியது ஆவிக்குரியவனால முடியும். அதனால் தான் அவன் கலங்குவதில்லை. சரியான ஆவிக்குரியவனாக இருந்தால் எந்த வேளையிலும் திணற மாட்டான், புலம்ப மாட்டான். அவன் ஒழுங்கான ஆவிக்குரியாளா இருந்தான், சரியான முறையில் பயிற்சிக்கப்பட்டிருந்தால் ஆவியை நிதானித்துக் கொள்வான். ஆவியானவர் அந்த கிருபை உனக்கு தந்திருக்கார். ஆவியாகிய தேவன் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது. எனவே தேவன் இதை ஏன் எனக்கு அனுமதித்தார் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான், சந்தோஷமா இருப்பான். ஆனபடினால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை பற்றிய அறிவில வளர வேணும், அவரை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேணும். அதுக்கெல்லாம் நிறைய வேதங்களை படிச்சாதான். அவர் ஏன் தானியேலின் நண்பர்களுக்கு ஏன் அப்படி செய்தார், தானியேலுக்கு ஏன் இப்படி செய்தார், மோசேக்கு ஏன் அப்படி செய்தார், ஆபிரகாமுக்கு ஏன் அப்படி செய்தார், எல்லாருடைய நிகழ்வுகளையும் கவனித்து நிதானிக்கிற பொழுது, ஓ தேவன் எப்படிப்பட்டவர், ஈசாக்கை பலியிடு என்று சொன்ன தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ நிதானித்திருந்தால்
உன் வாழ்க்கையிலும் பலியிடக்கூடிய சில காரியங்கள் வருகிற பொழுது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். அறிவு மிக முக்கியம். தேவனை பற்றிய அறிவு முக்கியம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்றோம். பிள்ளைகள் சில மனுஷரோடு பழக 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 அந்த மனுஷனையே கற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரியவனாக இருந்து கொண்டு தேவனுடைய காரியங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளவர். கற்றுக்கொண்டால் நீங்க தைரியமா இருப்பீங்க. எங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்கும் என்று சொல்லி. இல்லாவிட்டால் ஒரு பயமும் திகிலும் எந்த வழியுமே நம்ம பிடிச்சு கொண்டே இருக்கும். பயமும் திகிலும், ஐயோ என்ன ஆச்சோ தெரியாது, நேற்றைக்கு ஒரு மாதிரி தவறி விழுந்துட்டேன், ஐயோ இந்த ஆண்டவர் என்ன செய்வாரோ செய்ய மாட்டாரோ. அதுக்கு மட்டும் எல்லாருக்கும் தெரியும் அவர் மன்னிக்கிறவர். அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். மற்றதுலையும் தெரிய வேண்டாம். எப்படி மன்னிப்பார் என்ற ரகசியம் எல்லாருக்கும் தெரியுமா? எத்தனையோட வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஜெபங்கள் கேட்கப்படுறதில்லை. ஏனென்றால் எப்படி ஜெபிச்சால் அவர் கேட்பார் என்கிற ரகசியம் கணவருக்கு தெரியாது. என்ன மனநிலையில ஜெபிச்சால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்ற ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. தேவனோடு உறவு இல்லை. தேவனோட உறவு இருந்தால் தான் நீ அவரை பற்றி படிக்க முடியும். அவரோட ஒரு உறவு வச்சுக்கொள்ளவன். மனுஷனுடைய உறவு உங்களை விட்டு பிரிஞ்சு போனா அழுகுது புலம்புறீங்க. ஐயோ அவரை நம்பி இருந்தேன், அவரை நேசித்தேன், அவர் எனக்கு துரோகம் பண்ணுகிறார், நான் மட்டும் எக்கச்சக்கமா தேவனுக்கு தண்ணி கொண்டே இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, தேவனோடு உறவாடுங்க. உறவு எதுக்கு தெரியுமா? அவரை பற்றி அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார், இறங்கி வர விரும்புகிறார். அதான் ஆச்சரியம். ஆனா சில மனுஷரை நீங்க வேதத்துல பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தேவனுடைய அறிவு எப்படி வந்தது, என்ன மாதிரி இருந்தது, எந்த விதமா? நான் இப்ப 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 இருக்கிற நம்முடைய சூழல்ல நாங்க ஆவிக்குரியாக, ஆனால் எங்களுடைய அறிவு சில வேளையில ஆவிக்குரிய தன்மை இல்லாம இருக்கிற மனுஷனுக்கு முன்னால தோற்றுப்பட்டு அவன் தேவனை அறிந்த அறிவு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். ஆமென், ஆமென். இங்க கவனிங்க, இவன் யார்? இவன் ஒரு குற்றவாளி. இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு குற்றவாளி. இவன் எவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்து இப்ப தண்டனை கொடுத்தாங்களோ தெரியாது. இவன் எப்பொழுது இயேசுடைய பிரசங்கம் கேட்டிருப்பானோ தெரியாது. ஒரு வழி கேட்டிருந்தால் மனம் திரும்ப வாய்ப்பு கிடைத்திருக்கும். அந்த பொல்லாத வேலையை செய்திருக்க மாட்டான். எனவே அவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக இருக்கவில்லை. சீசரோடு திருந்ததான ஒரு காரியத்தை இங்கே காண முடியாது வேதத்தில். ஆனால் சிலுவையிலே அவனும் தொங்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்கே கவனிங்க, எப்படி அவன் கிறிஸ்துவை நிதானித்துக் கொண்டான். இவர் கிறிஸ்து என்று எப்படி நிதானித்துக் கொண்டான்? எந்த வார்த்தையை வைத்து நிதானித்துக் கொண்டான்? ஏன்னா இயேசு அங்கே இந்த பிரசங்கம் பண்ண இல்லை, ஒன்றும் செய்யல. இயேசுவை பார்த்து மற்றவன் நிதானிக்க முடியல. மற்றவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் உன்னை மன்னே ரட்சிக்குவன், லாபத்தை எதிர்பார்க்கிறவன். அவன் நிதானம் எப்படின்னு சொன்னால், அவருக்கு கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டால் அவர் தன்னையும் காப்பாற்ற என்னையும் காப்பாற்றி கொண்டான்னு நினைச்சான். இவன் அதெல்லாம் பண்ணல. இவனுடைய நிதானம் எப்படி இருந்தது? ஆச்சரியமா இருக்கிறது. சிலுவையில இருக்கிற அவரை பார்த்து, நீர் வருகிற பொழுது என்னை நினைவு கூர்மண்டான். அவன் நிதானித்தபடியே கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். எவ்வளவு அழகாக சரியாக இயேசுவை நிதானித்து வைத்திருந்தான். கவனிங்க, இவ்வளவும் சிலுவையில தொங்குற பொழுது நடந்த சம்பவம். பிள்ளைகள், நாங்க சிலுவையில தொங்கல. இத்தனை வருஷமா பைபிள் படிக்கிறோம், இத்தனை வருஷமா பிரசங்கங்கள் கேட்கிறோம், இத்தனை வருஷமா ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் இன்னமும் சரியாக தேவனை நிதானிக்க முடியவில்லை. சிலுவையிலே தொங்குற அந்த ஒருவனுக்கு என்ன தேவை? ஒரு விடுதலை தேவை. அவன் அதிலிருந்து விடுதலையாகி இந்த பூமியில சந்தோஷமாக இன்னும் நீடித்த நாட்கள் தன்னுடைய மனைவி பிள்ளையோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் இவன் நிதானித்துக் கொண்டான், இந்த வாழ்க்கை மிகவும் அற்பமானது, இதுவல்ல, இதை காட்டிலும் மேன்மையானது பரலோக ராஜ்யம் தான் என்பதை
அந்த வினாடிகளிலே எப்படி நிதானித்தான்? அவனோடு ஒப்பிடுகிற பொழுது நானும் நீயும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அத்தனை பிரசங்கம் கேட்டு இன்னும் நிதானிக்கல. இன்னும் நாங்கள் அதிகமாக சேர்க்க வேணும், இன்னும் வாங்கணும், இன்னும் பெருகணும், இன்னும் கட்டணும், பூமிக்குரியவர்களை பற்றி அதிகமாக ஓடி 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 சேர்த்து என் மனமே சந்தோஷப்பட்டு கலிகூறு. 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டேன், பிரச்சனை இல்லை. என் பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு வாங்கிட்டேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்துட்டேன், இனி கவலை இல்லை, நான் நிம்மதியா சாகலாம். இதுக்கு தான் வந்த மாதிரி. சொத்து சேர்க்கறதுல குறிச்செல்லாம் இப்போ விமர்சிக்க வரையில்லை. நான் சொல்றதுன்னா, முதலாவது அங்கே இருக்கிற மனுஷன் உலக வாழ்க்கைக்காக விண்ணப்பம் பண்ணவில்லை. அவருடைய விண்ணப்பம் உடனடியாக பரலோக ராஜ்யம், இது இப்ப கேட்கப்படும். 2வது எப்படியோ சாக போறேன், செத்த அடுத்தது நான் எப்படியாவது அவரோடு கூட இருக்கணும். எவ்வளவு வேகமா நிதானிச்சான், அதுவும் வலி வேதனையில நிதானிச்சான். அதான் முக்கியம். அவனுக்கும் வலிச்சிருக்கும், அவனும் வேதனை உடந்திருக்கான். அவன் ஒன்றும் சொகுசா அங்கே இருக்கல, சிலுவையில் தொங்கின சொகுசா இருந்திருப்பான். அவன் கீழே இருக்கவங்களாம் ஒரு கல்வனை எப்படி பார்ப்பாங்க, ஒரு குற்றவாளி எப்படி பார்ப்பாங்க, மரண தண்டனைக்கு எதுவாக இருந்தவன் எவ்வளவு தவறான ஆளா இருந்திருப்பான். அப்படி இருக்கிற பொழுது தன் தவறையெல்லாம், தன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கத்தக்கவர் என்று இவனுக்கு யார் சொன்னது, யார் பிரசங்கம் பண்ணினது? பார்த்த உடனே இவரால என் பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைத்தது பெரிய காரியம். பார்த்த உடனே இவரால எனக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்க முடியும் என்று நினைத்தது பெரிய நிதானம். இந்த அறிவை நீங்க தனியா இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெக்கமா இருக்கும். இவ்வளவு அறிவு எனக்கு பார்த்த உடனே வரையிலேயே, இன்னும் அதை பற்றி உணர்வு இல்லை. அவனை அன்றைக்கு கர்த்தர் ரட்சித்து இருந்தால், அதாவது சிலுவைக்கு வராமல் முன்னமே ரட்சித்திருந்தால், இந்த 12 அப்போஸ்தலரிலும் அவன் ஒரு விசேஷித்தவனாய் காணப்பட்டிருப்பான். இக்காலங்களிலே அவனை குறிப்பிட்டிருப்போம் நாங்கள். அவ்வளவு தியாகம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும். ஏண்டால் ஜீவன் மேல கொஞ்சமும் விருப்பம் இல்லாதவனாயிருந்தான். கவனிச்சு பாருங்க. அல்லது ஆண்டவரே என்னையும் பரதீசில என்ன கொண்டு போவோம், என்ன நீ வர்ற பொழுது என்னை நினைவு கூறும் என்று கேட்கிறவன் என்னோட கூட கேட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த வலி வேதனையும் எடுத்து நான் ஒரு மரக்கட்டுற மாதிரி இருக்கணும், ஒரு உணர்வு இல்லாம இருக்கணும். அவன் வலியெல்லாம் எல்லாம் அனுபவிக்கிறேன், அதான். ஆனா வருகிற பொழுது என்ன நினைவு, எப்ப வருவேன் தெரியாது. ஆனா அவன் தெரிந்து கொண்டான். அதனால் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பதில். இதுல இருந்து ஒரு காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும், ஒரு விஷயத்தை நிதானித்துக் கொண்டால், தேவனை பற்றிய ரகசியங்களை நிதானித்துக் கொண்டால், எப்படி என்ன மாதிரி ஜெபிக்க வேண்டும் என்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அருமையான பிள்ளைகள், அவனை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது என்னுடைய நிதானம் மிக 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 குறைவாகவே காணப்படுகிறது. தேவன் நம்ம பார்த்து சொல்றார், நாங்க எப்படிப்பட்டவன் சொல்றார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம் படிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளாய் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். என்னுடையவர்களால் அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கிறேன். எனக்கும் என்னுடைய ஆடுகளை தெரியும், அவைகளுக்கும் என்னை தெரியும். இந்த அறிவு எப்படி? சரியாக என்னுடைய பிள்ளைகள் என்னை நிதானித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற பொழுது நிதானம் இருக்கும். என்னை குறித்து பேசுகிற பொழுது அது மிக முக்கியமான ஒரு காரியம். அறிவான பிள்ளைகளை, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை இயேசுவை குறித்து சரியாக நிதானித்திருக்க வேண்டும். ஏன் சொல்ற, இயேசு எங்களை எப்படி நிதானித்திருப்பார் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எல்லாவற்றையும் இயேசு சரியாக நிதானித்து இருக்கிறார். நம்முடைய குறைகளையும் நிதானித்திருக்கிறார், நிறைவையும் நிதானித்திருக்கிறார், சகலவற்றை நிதானித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னை போல நான் உங்களை நிதானித்தது போல நீங்களும் என்னை நிதானித்து வைத்திருக்கிறீர்கள். அவர் தைரியமா சொல்றார், என் ஆடுகளால் அறியப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு என்ன பற்றி தெரியும். நீங்கள் ஒரு நோட்புக் எடுத்து எழுதி கொள்ளுங்கள். அதாவது தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் எப்படி நிதானித்து வைத்திருக்கிறேன் என்பதை சரிப்படுத்தி எழுதி பாருங்கள். உங்களுடைய அறிவு எவ்வளவு என்று தெரியும் உங்களுக்கு. இந்த கல்வன் கொடுத்திருந்தால், அந்த குற்றவாளிக்கு கொடுத்திருந்தால், ஒரு வினாடி அவன் சிலுவையில் இருக்கிற பொழுதே அவ்வளவாய் நிதானித்தவன் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தால் தேவனை பற்றி எவ்வளவு நிதானித்திருப்பான். ஒரு பார்வையில இன்னொரு மனிதன் நிதானித்தான், அதுவும் மிக ஆச்சரியமா இருக்கும். ஒரு பார்வை மாத்திரம் பார்த்தார்.
பார்வையில் அவன் இதே இயேசுவனுடைய சுபாவம் என்ன, அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்தால் அவர் சந்தோஷப்படுவார் என்பதை பார்த்துடன் அந்த பகுதியை நாங்கள் படித்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இவனுடைய நோக்கம் என்ன? இயேசு எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவருடைய சுபாவம் தான். அவர் எப்படிப்பட்டவர், என்ன மாதிரி இருப்பார், அவர் பற்றி கேள்விப்பட்டுகிறார். இவனுடைய சிந்தையில இருக்கிறது இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டுமே ஒழிய இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு கிடையாது. இயேசு எப்படிப்பட்ட பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தேவனுக்கு பிடிச்சது, இயேசுக்கு பிடிச்சது. அதனால அவரை கீழ்ப்பகுதி நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுவார், சகவே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு அவனை பார்த்த பொழுது அவன் இயேசுவை பற்றி உடனடியாகவே நிதானித்துக் கொண்டான். 8ஆம் வசனம் படிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திருப்ப செலுத்துகிறேன் என்றான். கவனிங்க, உடனடியாக அவன் எடுத்த முடிவை கவனிங்க. என்னுடைய ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இவ்வளவு இயேசு கேட்கவே இல்லை. நான் யாரிடத்திலாவது அநியாயமா வாங்கினா நாலத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன், இயேசு சொல்லவே இல்லை. நிதானித்துக் கொண்டான். மனம் திரும்புதலின் ரகசியம் என்ன? திருப்பி கொடுத்தல். தேவனுக்கு பிடித்தது என்ன? ஏழைகளை ஆதரித்தல், வறியோருக்கு உதவி செய்ய வேண்டும். செல்வம் எனக்கல்ல, செல்வம் மற்றவர்களுக்காகவுமாகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பிறகு பவுலங்கள் எழுதி காட்டுறார். இவனுக்கு யாரும் சொல்லாமல்ல, இயேசு பிரசங்கிக்கவும் இல்லை. இவன் இயேசு பற்றி கேள்விப்பட்டு இவர் எப்படிப்பட்டவன்னு பார்க்க மட்டும்தான் வந்தால், வந்த மாத்திரத்திலே அவரை நிதானித்துக் கொண்டு அவருக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னான். அதுல ஏன் அந்த முடிவை எடுத்தான் என்பதுக்கு 7ஆம் வசனத்தை படிச்சு பார்க்கணும். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். அடுத்தவன் முறுமுறுக்கிறான். எதற்காக? என்னை பாவி என்று கண்டு கொண்டார்கள், பாவியானுடைய வீட்டில் இவர் போஜனம் பண்ண போகிறாரே என்று சொன்னார்கள். எனவே என்னுடைய வீட்டுக்கு சாப்பிடும்படிக்கு வருகிறவரை, என்னுடைய வீட்டுக்கு வரப்போகிறவரை மற்றவர்கள் அவமானப்படுத்தக்கூடாது, அவரை தவறாக நினைக்கக்கூடாது. அதற்கு நான் உடனடியாக திருந்தவனவன் முடிவெடுத்தான். ஒரே வினாடி. நாம ஆவிக்குரியார்கள் என்ன நினைக்கிறோம்? உலகம் 1000 சொல்லும் ஆண்டவரை உங்களுக்கு தெரியும் தானே என்று உள்ளுக்குள்ளால ஒப்புரவாயிடும். இவன் பப்ளிகா சொல்லலாம். இப்ப சாட்சி அங்குள்ள 7 எல்லாம் டக்குன்னு ரைட் அரவாசிதாரன்னு சொல்லிட்டார். இவன் ரகசியமா காதுக்க சொல்லல, நாங்கெல்லாம் பொறுத்தனைகள் காதுக்க பண்றாங்க. ஒரு நாளும் பப்ளிக்ல பொறுத்தனை பண்ணினா மாட்டிக்கும் இல்லை. அதனால அப்படியே ஆண்டவர் இன்னும் காரியம் கிடைச்சான். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிறேன், கர்த்தர் செய்தேரென்றால் நான் அதை தருவேன். ஏன் தெரியுமா? தற்செயலாக தந்தாலும் கொடுக்க வேண்டி வந்துருமில்ல, அந்த பயத்துல ரகசியம் வச்சுக்கிறது. இவன் பப்ளிகா சொல்றான். அங்க அநியாயமா இவன் யார்கிட்ட எல்லாம் வாங்கினானோ அவன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு முன்னால சொல்றான், எவங்கிட்டையாவது வாங்கினா நாலத்தனை ஆண்டக எப்படி இருக்கும் அவங்களெல்லாம். உடனே அவங்க அதுல இருந்து சகேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டு. ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா சகேயுடைய மனம் திரும்புதல் இருக்கிற எல்லாரையும் உடனடியாக திரும்ப வச்சு. இப்ப சகையை விட்டு சாப்பிட போறார் என்று முறுமுறுத்தவன் எல்லாம் பாவி ஆயினான். சகையோ ஆபிரகாமின் பிள்ளை ஆயினான். ஹல்லேலூயா. எப்படி? அவளுடைய பார்வையும் பிள்ளை. இயேசுவை தவறாக பார்த்தாங்க, இயேசு நியாயம் தீர்க்கிறவரா பார்த்தாங்க, இயேசு குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுப்பார் என்று பார்த்தாங்க. இதெல்லாம் ஆச்சரியம் பிள்ளைகள். அருமையா இருக்கும். இந்த சம்பவத்தை காலையில மறுபடியும் படிக்கிற பொழுது சகையுக்கு யார் சொன்னா இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி? அவரான் சாப்பிட வாரன்றாரு, பேசாம அப்படியே பொத்தி கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து அனுப்ப முடியாது. அவர் மாட்டேன்டா சொன்னார் இல்லையே, அவர் கேட்கவே இல்லை. இவனா சொல்றான், சாப்பிட வாங்கண்ட உடனே, அல்லது சகையுவே நான் உன் வீட்டிலே வந்து சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் நீ சில காரியம் விட வேண்டும். என்ன ஆண்டவர்? ஓம் ஆண்டவரே, அதெல்லாம் இல்லை, சாப்பிட வார. அவர் வருவதற்கு என் வீடு தகுதியாக இருக்க வேண்டும் என்று மாத்திரமே அவன் நிதானித்துக் கொண்டான். இதை பல வருஷ விசுவாசி அல்ல,
பரிசுத்தாவி பெற்றவர் அல்ல, அந்நிய பாஷை பேசுறார்கள் அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, இவள் எதுவுமே இல்லை அவன்ட்டு. இந்த 12 பேர்ல ஒருத்தனும் இல்லை, சீசன்லேயும் ஒருத்தனும் இல்லை. அவன் சாதாரணமான ஆள். அவனுக்கு எவ்வளவு சேர்க்க வேணுமோ அவ்வளவு சேர்க்க வேண்டும் என்கிற அவங்க அநியாயமாய் வாங்கியிருந்தான். அப்ப அநியாயமா வாங்குற ஒரு ஆள் ஒத்துக்கொள்றான். அவன நோக்கமே செல்வத்தினால வீட்டை நிரப்பணும் பண்ணு மாத்திரம் வாழ்ந்த ஒருவன் ஒரு வினாடியில முடிவெடுத்தான். கவனிங்க, ஒரு பார்வையில முடிவெடுத்தான், அவ்வளவுதான். இங்க பல வருஷமா எங்களை அவரும் பார்க்கிறார், நாங்களும் அவரை பார்க்கிறோம், ஒரு முடிவும் எடுக்க. இன்னும் அவருக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ, என்ன தெரியுமோ தெரியலையே. நான் ஒரு நோர்வேக்கு முதல்ல தங்கி அங்கே ஊழியம் செய்கிறதுக்கு போகிறேன். முதல்ல அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு போகிறேன், பேகன் இடத்துக்கு. அவள் பேகனையில் போகிற பொழுது நான் போகிறதுக்கு முதல் நாளே அங்கே உள்ளவர்கள் நம்ம பாஸ்டருக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க, பாஸ்டர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன சாப்பிடுவார், அவருக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் இல்லையா, அடுத்தது எத்தனை மணிக்கு. உடனே அவர் சொல்கிறார், அவர் டைம் சரியாக கவனிப்பார், அவர் வெளியப்புறமே சாப்பிடுவார் காலையில், அப்புறம் சரியாக 12க்கு எல்லாம். நான் போகிற உடனே மணமண்டெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்க, எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சு வச்சுனேன். நீங்கள் வர்றதுக்கு முன்னமே உங்களை சரியாக கவனிக்க வேணும்னு உங்களோட அசிஸ்டன்ட் பாஸ்டர் அடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க டீச்சர். ஒரு அற்ப மனுஷன் போகிறார், அவரை சரியாக கவனிக்க வேணும்னு ஒரு விசுவாசி நினைக்கிறான். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு வாசம் பண்ண போகிறார், அவரை சரியாக கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் ஏன் யோசிப்பதில்லை? அவருக்கு எது திருப்தியாக இருக்கும், எது அவருக்கு பிடிக்கும், எதனால் அவர் திருப்தி ஆவார், இதெல்லாம் நிதானிங்க. சும்மா இருந்தோன்னு இயேசுவே இதான் வேலை. எல்லாரும் நினைக்கிறது இவ்வளோ, அவருக்கு ஜெபிச்சா பிடிக்குமாங்க கொண்டு ஜெபிச்சா பிடிக்கும். நடுவே கேட்டுக்கொண்டிருந்தா சோத்திரம் துதி பண்ணி அவரை துதிக்கிறது பிடிக்கும். ஆனால் நாங்கள் துதிக்கிறே இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பித்தாலே வாச சொன்னால் ஒரு மூட்டை விண்ணப்பத்தோட மாறும். அப்படி அவிட்டு கொட்டி எங்களுக்கே மிச்ச விண்ணப்பத்தை நாளைக்கு வரணும் போயிருந்தா எங்களை அவ்வளோ இருக்குங்க. ஒரு திருப்பி மூட்டையாட்டம் திருப்பி நாளைக்கே பழசையும் தான் திருப்பி அவுக்கிறது. போட்டு 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 இதுக்கு பேர் ஜெபம், இதுக்கு பேர் விண்ணப்பம் பிள்ளை, இதுக்கு பேர் வேண்டுதல். ஆனால் அவருக்கு பிடிக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம் பிடிக்கும், துதி பிடிக்கும். அதை விளங்கி கொண்டவர்கள் எதையும் எதிர்பார்க்காம துதிச்சு கொண்டே இருக்காங்க. துதிக்க 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 சகேயுவை கண்டவர் அல்லது தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கல்வனை சாகிற நேரத்தில் அவனோட பேச அவசியமே இல்லை, இவருக்கே இழுத்து கொண்டு நடக்கிறது. இதில் அவருக்கு ஒருக்கா டைம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நீ என்னோட மனசுக்கு நினைச்சிட்டு போகலாம் தானே, நான் தாரம் விடுறா பக்கத்தில் நான் நீ எனக்கே ஒரு கொஞ்சம் சந்தர்ப்பம் தான். ஒவ்வொரு காலம் இழுத்து பேச எவ்வளோ வலி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? மூச்சை இழுத்து சிலுவையில் தொங்குற. அப்போ இவர்கிட்ட இருந்து பேசிக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணடிச்சிட்டு விட்டுருக்கலாம், அறைக்கு கவனிக்கலாம். ஆனா அவனை மதிக்கிறார் பாருங்க. அதுவும் கேட்டவனும் அப்போ சொல்லல, கேட்டவனே ஒரு குற்றவாளி. அவனுக்கு மதிப்பளிச்சு இன்றைக்கே நீ என்னோடு கூட இருப்பான். இப்போ கீழே உள்ள என்ன நினைப்பாங்க, அவனே நிறைய தான் போறான், அப்ப இன்றைக்கு அப்ப இவர் வங்கதான இதை உலகத்தான் முடிவெடுத்திருப்பான். இன்றைக்கே நீ என்னோடு கூட கவனிச்சு பாருங்க. தேவன் அவனுக்கு மதிப்பளிக்கிறவர். நீ அவற்றை பிள்ளை பரிசுத்தாய் பெற்று நன்ற அந்நிய பாஷை பேசி காட்டுற, யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா கொஞ்சம் உருக்கி பேசி காட்டுற, இன்னும் இருக்குது ஆவி என்றதை ரொம்ப பிரயாசப்படுறீல்ல. அப்ப உன் ஜெபத்தை எவ்வளவு கவனிப்பார், உன் ஜெபத்தை எவ்வளவு பதிலளிப்பார், உன் குறை அவருக்கு தெரியும். சகைவு மேல மரத்துக்கு வந்து பார்த்து கொண்டு கேட்டானா வாங்கண்டு கேட்கல. அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், இதுதான் அவருடைய நோக்கம். அதனால மரத்துல இருந்து ஒடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அவர் கிட்ட வந்து இறங்கி வேண்டிங்க உங்க வீட்டா மாறண்டா. சிந்திச்சு பாருங்க, சகை வீட்டை சாப்பிட போனவர் உங்க வீட்டை வர மாட்டாரா? வாசல் நின்று கதவை தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து அவனோட கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். தனியா நான் மட்டும் சாப்பிட்டு போக மாட்டேன், அவனை இறுதி வச்சு சாப்பாடு கொடுப்பார். அவனும் என்ற பந்தியில் இருப்பான். எங்க? அது பரலோகத்துல. இங்க நீ எனக்கு போஜனம் கொடுத்தா நான் பரலோகத்தை திருப்பி கொடுக்க போறேன் பார். அங்க நான் உனக்கு அந்த பிரதான காரியத்தை செய்யணும்னு சொன்ன தேவன் நல்லவர், உனக்கு செய்கிற காரியம் அதிகமா இருக்கு, நீ நிதானிக்கவன். அவரை பற்றி ஒரு ரகசியத்தை எழுதி பழகு.
பழைய ஏற்பாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. இந்த பேரெல்லாம் யார் வச்சாங்க? அவரை வச்சார். அவன் தான் இஷ்டத்துக்கு வச்சுக்கொண்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சுக்கொண்டாங்க. எப்படி? அந்த அதுக்கு சொல்றது காரண பெயர். நீர் என்னை காண்கிற தேவன். அவர் பார்த்தா பேர் வச்சு விட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் காரண பெயர். நீங்களும் ஒரு பேர் வைங்க. வேற கடவுள பேரை வச்சிடாதீங்க, காரண பேரை ஒன்று வைங்க. இருக்கிற பேரே பத்தாதுன்னு யோசிக்காதீங்க. அதாவது இதுதான் நான் இருந்த பேரா இருந்தாலும் அந்த பேர் உனக்கு சரியா அமையும். இம்மட்டும் காத்தவர். அப்ப இம்மட்டுமா என்ன காத்திருக்கிறாருன்னா இனியும் காக்க வல்லவர். அடுத்து இது நான் அவருக்கு வச்சுக்கிறேன். என்ன இன்றைக்கு வரைக்கும் காத்துனேன். இப்ப நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் என்னை காத்தவர், இனியும் காப்பார். இப்ப அடுத்த வினாடி சொல்ல போறது இது வரைக்கும் காத்தவர், அடுத்த வினாடி இது வரைக்கும் காத்தவர், சாகும் வரைக்கும் என்னை காத்தவர், நான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் வரைக்கும் என்னை காக்கிறவர். அருமையான பிள்ளைகளே, தேவனை பற்றிய அறிவு என்பது பெரும் பேச்சில் இருக்கக்கூடாது, முழுக்க நிதானிக்கவும். ஆனபடினால் நாங்கள் ஒரு காரியத்தை உணரவனும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த அறிவு முக்கியம். ஆமென். சுருக்கமா ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய நிதானம் எதிலெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து சொல்லிக்கல. இது பெரிய உயிருள்ள ரகசியம், மிகப்பெரிய ரகசியம். இது அதை பிச்சுக்கொண்டே போகலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனம் படிச்சு பாருங்க. எண்ணத்தினானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். இது நிமித்தமே. எது நிமித்தம்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதது நிமித்தமே. நல்லா கவனிங்க. இது அதெல்லாம் போயிட்டு பாவத்தை குறித்து பேசிக்கணும். கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதது நிமித்தமே பலவீனரானீர்கள், வியாதி உள்ளவர்களானீர்கள், சிலர் நித்திரையும் அடைந்தார்கள், மரித்தும் போனார்கள். அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி என்பது மிக மிக பரிசுத்தமானது. ஏன்னு சொன்னால் அங்கே நடைபெறுவது அவருடைய சரீரத்தை குறித்ததான ஒன்றுதான். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நிறைய காரியங்களை பேசினாலும், இதுக்கு நிறைய விளக்கங்களை நானும் கூட நிறைய இடங்களில் கொடுத்திருந்தாலும், உண்மை என்ன? அவர் சரீரம் இன்னதென்பதை நிதானித்து அறியுங்கள். பந்தியில் அவரை நமக்கு கொடுத்திருக்கார் இல்லையா? அந்த ராபோஜன பந்தி, அப்பத்தை எடுத்து அதை பெற்று, இது என்னுடைய சரீரம், இதை நினைவா செய்யுங்க. இதுக்கண்டே நிறைய தர்க்கங்கள் இருக்கு. சிலர் அது ஒன்றுமில்லை, அது சும்மா தான், அது சும்மா ஒரு ராபோஜன பந்தி தான். ராபோஜன பந்தி அன்னைக்கு மட்டுமா இயேசு சாப்பிட்டார்? இயேசுவும் ஜீசலும் எத்தனையோ தடவை சாப்பிட்டார். ஏன்? எம்மாவுஸ் சீடர்களை சந்திக்கிற பொழுது கூட அன்றைக்கும் அந்த ராத்திரி வேளையில அவரோடு கூட அவர் தங்குற பொழுது அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணினார். அது ராபோஜன பந்தி அல்ல. நல்லா கவனி. அது சோத்திரம் பண்ணினார், கண்கள் திறக்கப்பட்டது, அது வேற விஷயம். இது பஸ்கா பண்டிகை புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கை பண்டிகையாக வைக்கப்பட்டது. கர்த்தருடைய பந்தி இங்க நினைவு கூறப்பட போறது அந்த அப்பத்தை பிக்கிற பொழுது அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதையும், அந்த சரீரம் இன்னதென்பதை அவன் நிதானிக்க வேண்டும். அது என்ன? இது ஒரு பெரிய கேள்வியாக வைக்கலாம். அவர் சரீரத்தை நீ எப்படி நிதானித்திருக்கிறாய்? என்னுடைய சரீரத்தை போலவா? நான் யாருடைய பாவத்துக்காவது மறிக்க முடியுமா? கிடையாது. என்னை இவருடைய பாவத்துக்காக என்னை கொல்லுங்கள் என்றால் அவருடைய பாவம் தீர்க்கப்படுமா? இல்லை. இந்த சரீரம் அப்படி இல்லை. இந்த சரீரம் உலகத்தின் அநேகருடைய பாவங்களையும் தீர்க்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான சரீரம் தான். பாவத்தை சுமந்தார், ஆனால் அவர் பாவி அல்ல. இதை பற்றி பேச போனால் நிறைய நேரமாகி கொண்டிருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லுகிறேன். ஆவியிலே கிறிஸ்துவை உணர்வது போல அவருடைய சரீரத்தையும் உணர பழகி கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அன்பு வரும். இல்லாட்டிக்கு கண்ணை கட்டி காட்டுக்க விட்ட மாதிரி தான் நிறைய ஜெபம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே சோத்திரம், இருக்கிறாரா இல்லையோ, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னொருத்தன் டக்கண்டு வட திசையா நோக்கி ஜெபிங்கன்றான். இன்னொருத்தன் அங்கே எங்களுக்கு தெற்கு பக்கம் தான் இருக்கப்பா, நீ அந்த பக்கம் மண்டு ஒரே எந்த பக்கம் ஜெபிக்கன்னு தெரியாம இருக்கிறாங்க. கவனிங்க, சரீர ரீதியான ஒரு ஆராதனை இருக்கு தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு. ஆவிக்குரிய ரீதியான ஆராதனை இருக்கு.
பழைய ஏற்பாடுல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆவிக்குரியதா இருக்காது, எல்லாமே சரீர ரீதியான வழிபாடு இல்லையே. அங்க நடைபெற்ற பலியிடுதல் எல்லாமே சரீர ரீதியாக நடைபெற்றது. புதிய ஏற்பாடுல எல்லாமே ஆவிக்குரியதா நடைபெற்றது. ஆனால் ஆவிக்குரியதா நடைபெற்று கொண்டிருக்கிற ஒருவருக்கு திடீரென்று ஒரு புது ஏற்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா கர்த்தருடைய பந்தி. அதை ஒவ்வொரு நாளும் பழைய, அதாவது நம்முடைய ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வந்தார்கள். நாளடைவிலே அது வாரமாக்கப்பட்டு, அப்புறம் அது மாதமாக்கப்பட்டு, அப்புறம் கொரோனா அதை 6 மாதமாக்கி விட்டு அதுக்கு இருந்த வெள்ளமே பாருங்க. இன்னைக்கு அதை குறிச்ச பாரம் குறையுது, எங்களுக்கு பழகிச்சு. அங்கு கர்த்தருடைய சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அவர் எனக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரத்தினால செய்த பாவங்களை, அவருடைய சரீரம் அதை வாங்கி கொண்டதை எல்லாம் நினைவு கூறணும். நிறைய விஷயம் இருக்குது இதுல. ஆனா ஒண்ணு, பரிசுத்தத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு நிமிடங்களை ஒப்புக் கொடுத்தோம். அவர் சரீரத்திலே எங்களுடைய பாவங்களை சுமந்தார். எங்கள் சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டது. இதை குறித்து இன்னும் தெளிவாக சொல்ல போனால், அதை நிதானிக்கிற ஒருவன் தன் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வான். அதான் பெரிய வழிபாடு. அதை நிதானிச்சு கொள்ளும். கர்த்தருடைய பந்தியிலே நான் அதைத்தான் நினைக்கிறேன். அவரை நிதானித்து பார்க்கிறேன். அவர் எனக்காகப்பட்ட பாடுகளை, உபத்திரவங்களை, பிரச்சனைகளை, அதை நான் ஒவ்வொரு காலம் நிதானிக்கிறேன். இயேசுவின் சரீரத்தை குறித்து நீங்க ஏற்கனவே நான் படிப்பிச்சிருக்க ஞாபகம் இருக்குது. நாங்கள் நீதிமொழிகள் எடுத்து படிப்பிச்சிருக்கிறோம். உன்னத பாட்டு எடுத்து காட்டி படிச்சிருக்கேன். இயேசுடைய அங்க அடையாளங்கள் எல்லாம், சரீரம் எல்லாம் வெளிப்படுத்தல் கூட எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றும் அவருடைய குணாதிசயம் உடையது. அப்ப சரீரத்தை நிதானிக்கல, அவருடைய கண்களிலிருந்து, அவர் தலை முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொன்றாக நிதானித்து பாருங்கள். அவர் சுபாவம் அப்படியே அதிலே வெளிப்படும். அதை எண்ணி தேவனுக்கு முன்பாக அவரை அறிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவர். எனவே இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அவர் பேசின வார்த்தை என்ன என்பதை நிதானித்திருக்கிறீர்கள். நீங்க இழந்து போன ஆசீர்வாதங்கள்லாம் திரும்பி வர வேணுமா இருந்தால் தயவு செய்து தேவனை சரியா நிதானிச்சு கொள்ளுங்க. ஜோபு பெற்றதுக்கு காரணமே நிதானிச்ச விதம் சரியா இருந்தது. நிதானித்த விதம் சரியாக இருந்தது. ஏனென்ற கேள்வி அவன் கேட்கவே இல்லை கடைசி வரை. இங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே உட்கார்ந்து, ஏன் ராஜா, நான் 3 வேளையும் தொழுது கொண்டேன் தானே, உபவாசம் இருந்தால் தானே, என்னதுக்கு இந்த கஷ்டம்? அவன் தேவனுக்கு முன்பாக பலியிடுகிறவனா இருந்தாலும் தனக்கு ஏற்பட்டதை குறித்து தேவனிடத்திலே கேள்வி கேட்டு தேவனை உதாசீனப்படுத்தவில்லை. அவன் விவரித்து தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. யோபு படிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யோபு என்னத்தை பேசுறானதை உங்களை நிதானிங்க. எதனால தேவன் அதை சொல்லியிருக்கான்? நீ நிதானமாய் பேசினாய். குற்றம் செய்யாத இடத்துல அவன் குற்றத்தை ஒத்துக்கொள்ளவும் இல்லை, சொல்லியிருக்கிறான். ஏன்னா இன்றைக்கு மொத்தமாக நாங்கள் எல்லாரும் அப்படித்தான். ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்தானே சுவாமி, நான் பாவி, நான் இதாக செய்திருப்பேன், எனக்கே தெரியும் நான் செய்தான் இருப்பேன், அப்படி சொல்வதில்லை. இன்னது செய்தேன் என்று யோகு கேட்கணும். யோகு நான் செய்யலையே, கண்ணோடு கூட உடன்படிக்கை பண்ணின பிறகு நான் அதை செய்யவில்லையே, என் வாயோடு நாக்கோடு உடன்படிக்கை பண்ண பிறகு நான் அப்படி சொல்லலையே, என் கையோடு யோசித்து நிதானிக்கிறாங்க. தன்னை சும்மா ஒட்டுமொத்தமாக சும்மா உட்கார்ந்து சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம், நான் பாவி, பாவியிலும் பெரும் பாவி, மகாபாவி, கேடுகட்ட பாவி என்று சும்மா சொல்லிட்டு போறதில்லை. பாவியா அல்லது பெரும்பாவியா கேடுகட்ட பாவியான்னு நான் நிதானிக்கிறேன். அதை நிதானிச்சுட்டு கொஞ்சம் கேடுகட்டதான் இல்லை இதை கொஞ்சம் ஆக, அப்ப நான் இந்த நிதானிச்சு சொல்றேன், ஒப்பிட்டு பார்க்கிறேன். இப்பொழுது நான் என்னை ஒப்பிட்டு பார்க்கிறேன், என்னையும் நிதானிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக எது குற்றம் என்பதை அறிந்து கொள்கிறேன். அருமையான பிள்ளைகளே, அற்ப மனுஷர்களே அவரை நிதானித்திருந்தால் ஆவிக்குரிய நீ நிதானிப்பது அதிகம். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த அருமையான நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளிலிருந்து நாங்களும் தேவனை குறித்து சரியாக நிதானித்துக் கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவரின் நீ தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையானது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாக நாங்கள் எல்லாவற்றிலும் உண்மை நிதானித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். சரியாக நிதானித்து நடந்து கொள்ள உதவி செய்யும்.
உம்மை குறித்து தவறான உபதேசங்களும் தவறான சிந்தனைகளும் கருத்துக்களும் இருக்குமா இருந்தால் அதையும் எங்களுக்கு நீர் போதித்தரும்படியா செபிக்கிறோம். சரியாக நீர் எதை விரும்புகிறீர் என்பதை கற்று அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.